ரெசிபி எபிசோட் 5ல் நல்ல ஒரு மைல்டான வாணியம்பாடி பிரியாணி கூட நல்லா காரசாரமான நல்லாம்பட்டி சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா. நல்லாம்பட்டி சிக்கன் செய்ய மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லி, டீ கூடையே பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், கொஞ்சமாக மிளகு, இது கூடயே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. மசாலா இந்தளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனோன்னா இது ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கலாம். அதே வடச்சட்டியில் ஒரு 50 ml ஆயில் நல்லா சூடானோன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு கூடயே ஒரு 5 விதை எடுத்த வரமிளகா. மிளகா ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனோடனே ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறது. வெங்காயம் நல்லா வணங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 10 பல்லு பூண்டு வெட்டி வச்சிருக்கிறது. பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆனோன்னா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடயே பொடியாக வெட்டின ஒரு தக்காளி, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள். நல்லா வணங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கல்லுப்பு. தக்காளி நல்லா மசிஞ்சோன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ சிக்கனை இது கூட போட்டுக்கலாம். சிக்கன் ஒரு 70% நல்லா வெந்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன். சிக்கன் நல்லா வெந்து நம்ம நல்லாம்பட்டி சிக்கன் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுக்கலாம். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.